தினேஷ் வீட்டுக்கு போக அங்க தினேஷோட பையன் சொல்ல சொல்ல ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த ஹீரோ படம் வந்துட்டு இருக்கவன்ட்ட போய் கேள்வி கேட்கறான். அந்த பையன் அந்த ஆளோட காது மூஞ்ச ஒட்டின மாதிரி தானே இருக்குன்னு சொன்னான். நீங்க என்ன இப்படி வந்திருக்கீங்கன்னு சொல்ல, நான் வந்துட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமான படம், உனக்கு இதை பத்தி என்ன தெரியும், ஓ ஓரமா நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோ உடனே பேப்பரையும் பென்சில் எடுத்து ஒரு காது வரைஞ்சு காட்டுறான். அந்த பையன்ட்ட காட்ட, ஆமா இது மாதிரி தான் இருந்துச்சு காது அப்படின்றான். இந்த சாஃப்ட்வேர்ல இது மாதிரி தான் சின்ன சின்ன எரர்லாம் வரும் அப்படின்னு இவன் தப்ப மறைக்க பாக்குறான். ஹரண்ட்டு இது சாஃப்ட்வேரோட தப்பு இல்ல, உங்களோட தப்பு இல்ல. அவன் வரைஞ்ச காதை காட்டுறான். இந்த மாதிரி காது மனுஷங்க யாருக்குமே கிடையாது. அதையுமே பார்க்கணும்னா காமிக்ஸ் புக்ல தான் பார்க்கணும். நீங்க ஒவ்வொரு டைமும் வரைஞ்சு கட்டுறப்ப அவன் ஆமாமான்னு தலையாட்டினான். அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் இவன் அந்த குற்றவாளியை பார்க்கலன்ட்டு. உண்மையை சொல்ல யாரும் குற்றவாளியை பார்த்தீங்கன்னு கேட்க அவன் அவனோட தங்கச்சியை கை காட்டுறான். அந்த பாப்பாக்கு சொல்றதுக்கு பயமா இருந்துச்சாமா. அதனால அந்த குற்றவாளியோட முகத்தை அந்த பாப்பா இவன்ட்ட சொல்லிச்சாமா. அதை அந்த பையன் உள்வாங்கி இவன்ட்ட சொல்லியிருக்கான். எப்பேற்பட்ட வேலையை பார்த்துருக்காங்க பாத்தீங்களா. அந்த குட்டி பாப்பா அடையாளம் சொல்ல சொல்ல நம்ம ஹீரோ ஸ்கெட்ச் பண்றாரு. ஸ்கெட்ச் பண்ணிட்டு அதை காட்ட அவன் பிளம்பர் வேலைக்கு இருந்தவனாமா. பிளம்பர் வேலைக்கு வந்தவன் பிளானை போட்டு ஸ்கூட்டி ஆட்டையை போட்டு போயிருக்கான். ஹீரோ கேஸ் அசால்ட்டா சால்வ் பண்ணாத அந்த பெங்களூர் போலீஸ் ஆரன் பார்த்துட்டே நிற்கிறான்.